Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Minecraft பார்க்க போறோம். சோ இப்போ நான் வந்து லேடில இருக்கேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல guys. சோ இப்போ நம்ம பாயா மாற போறோம். இன்னும் ஒரு ஆப்ஷன் கூட இல்ல. Select from the characters வேணாம். நோ. இதுவும் வேணாம். என்ன guys எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என்னாச்சு Dress பாப்போமா? Green color dress கொஞ்சம் கூலா இருக்கே. 400 வேணும் ஃபர்ஸ்ட்ல சூஸ் பண்ண 240 நம்ம கிட்ட தான் ஒரு சல்லி பைசா இல்லையா நான் இது இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன் ஓகே நம்ம இதை விட்டு வெளியே போவோம் பாயா இருந்தா என்ன கேர்ளாக இருந்தா என்ன கெட் ஸ்டார்டட் ஓகே இப்போ வந்து நம்ம ப்ளே தரலாம் நம்ம தேர்டில் இருக்கிறது போவோம் இது இன்னும் இதுக்கு லோட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போலியே ஓகே வெயிட் பண்ணுவோம் Compass always point the world's spawn. Craft when you find your way. Tridents drop down and can be held and or throw. Survive. என்ன survive? ஐயோ ஓ இதான் guys நம்ம வேர்ல்டு நம்ம அந்த பள்ளம் அப்புறம் இந்த சி இதுக்குள்ளெல்லாம் போகவே கூடாது நம்ம இந்த ஜங்கிள் வுட்டை வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் டேபிள் அப்புறம் இந்த ஸ்வாடு செஞ்சு நம்மளுக்கு நல்லது ஓகே இதை கட் பண்ணிட்டு இங்கே இன்னொன்று இருக்குது இதை எடுத்துடலாமா வேணாம் இது வந்து சீடா இல்லை எடுத்துட்டேன் ஓகே இதில் வந்து பெட்டெல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துப்போம் இது சீசன் 1 சீசன் 2 வேணும்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெறும் கையை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம் இல்லை ரெட் கலரில் இருக்கும் ஓ அடிக்கிறோமா இந்த பேண்டாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்போ நம்மளுக்கு ஸ்டிக்கு செய்யணுன்னா நம்மளுக்கு இந்த பேம்பு தேவை ஸோ நம்ம இந்த பேம்புவை கட் பண்ணிடலாம் ஒரு கட் எல்லாம் போச்சு பார்த்தீங்களா காய்ஸ் ஓகே இது இங்கே உள்ள இந்த டர்ட்டை எடுக்கலாமா தேவையில்லை ஒன்றத்தை வச்சு எப்படி பண்ண முடியும் ஓகே இன்னும் நீங்கள் போடுவோம் நெக்ஸ்ட்டு இப்போ வரும் வந்துடுச்சு இங்கே ஒன்று இது அப்படியே இருந்தால் க்ரோவ் ஆகும்ல ஸோ இதை நம்ம இங்கே லீவ் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது காய்ஸ் பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்பா இன்னும் நிறைய இருக்குது இதை விட பெருசாலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க காய்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை வச்சு என்ன செய்ய முடியும் பார்ப்போம் கிராஃப்ட் டேபிள் நம்மளுக்கு ரொம்ப தேவை முதல்ல நம்ம ஸ்டிக்கை எடுத்துப்போம் வெப்பெல்லாம் வருது இதுவும் நமக்கு ரொம்ப தேவை ஓகே ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப்ட் டேபிள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு நிறைய ஜங்கிள் வுட்டு தேவை ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேம்புலாம் எக்ஸ்ட்ரா எடுப்போம் அப்படி நிறைய ஸ்டிக் செஞ்சு நம்ம வந்து கேம்ப் ஃபயரு அப்புறம் வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் செய்ய முடியும் ஸோ அதனால தான் நான் இதை எடுக்கிறேன் எடு ஓகே என்ன அந்த எங்கெல்லாம் இருக்குது கீழே ஐயோ கீழே வந்துட்டேன் ஓகே அப்படிக்கா போய் பார்ப்போம் பின்னாடி ஏதோ பேம்பு பார்த்தோம் ஐயோ இந்த சைடே வேணவே வேணாம் வாங்க போயிடலாம் அந்த சைடு போனால் என்னாச்சும் அனிமல் இருக்கும் அந்த அனிமல் நம்மளை நான் ஒன்றும் சொல்கிறதா இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் அனிமல்ன்ற பாரு மான்ஸ்டர் எவ்வளோ பெருசு இதை நம்ம நான் வெட்டுறேன் வெட்டு ஒரு 30 போயிருக்கோம் இன்னும் பேம்பு மழையாக பெய்யுது அங்கே ஒரு பேம்பு இருக்குது இதெல்லாம் நம்ம அந்த பேம்பு நம்ம எடுக்க முடியுமான்னு தெரியல இங்கேருந்து கீழே குதிச்சா ஐயோ அந்த சைடு அந்த பள்ளம் இருக்குது அங்கே கைஸ் அப்படியே யூட்டன் போட்டு போயிடலாம் நம்ம இதோ இந்த கேட்டை எடுக்கலாம் இது கேட் இல்லை சீட்டா ஓகே நம்ம இங்கே கீழே போவோம் ஜம்ப் நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லணும் நம்ம ஸ்டோனை வச்சு செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஸ்டோன் எடுத்துப்போம் அந்த ஸ்டோனால் தான் செய்ய போகிறோம் காய்ஸ் முதல்ல இந்த ஆட்டை அடித்து காலி பண்ணிடலாம் யாடு நில்லு இருங்க காய்ஸ் அப்படியே சத்தம் போடாமல் போய் அடிக்கணும் அப்போ தான் இதை நம்ம வந்து டிஃபீட் பண்ண முடியும் மனுஷன் சிக்கனை வெட்டினா ஏதேதான் வெட்டினா ஆனால் நான் இந்த ஆடை வெட்டுறதுக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கேன் காய்ஸ் எங்கள் மைண்ட் கிராஃப்டில் பிடிக்காத விஷயம் தான்
ஒரு போட்டால் போகாது, அடிச்சுட்டே இருக்கணும் காய்ஸ். இதுதான் எப்படியோ செத்துடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு தேவை அந்த ஸ்டோன் தான். ஸ்டோனை போயிடுச்சு. இது ஸ்டோன் இல்லையா? இதெல்லாம் ஸ்டோன். ஐயோ இருங்க, கீழே போவோம். நம்மளுக்கு லைஃப் போயிட போகுது. நான் அப்படிதான் போயிடுறேன். இது பார்க்க ஸ்டோன் மாதிரி இல்லையே, இது டர்ட்டு. இது ஸ்டோன்னு நினச்சி எடுத்துட்டு இருந்தேன் பாரு. அடாப்பான். ஐயோ மேலே போ. இதுதான் ஸ்டோனு. இதுதான் கை ஸ்டோனு. லைட்டாக தெரிஞ்ச ஸ்டோனு, டார்க்காக தெரிஞ்ச. திரும்பி இதையே தான் எடுத்தேன். ஆஹா, இந்த வாட்டர் மேலனு இது நம்மளுக்கு ஒரு தேவையான பொருள். ஃபில்லாகிடுச்சே. ஐயோ என்ன சாப்பிட்றேன், சாப்பிடாதா. ஐயோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியல. இது எடுக்கவே முடியல. ஐயோ சாப்பிட்டானேடா பாவி. இதை எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். வாட்டர் மெலான் போ, ரா மட்டன் போ, கிராவல் போ, அது போ, இது போ, ஸ்டிக்கு போ, பேம்பு போ, அப்புறம் இது நீ போ, அப்புறம் இந்த போட்டு இப்போ எடுப்போம். இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ போய் நம்ம இந்த ஜங்கிள் வுட்டை எடுப்போம். நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே இன்னும் 2 வாட்டர் மெலன் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்த இதில் எடுத்துப்போம். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை இங்கே போயிட்டு இங்கே கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் ஒன்றுமே சேவ் ஆகலை காய்ஸ். இன்னும் சேவ் ஆகவே இல்லை. நோ போச்சு, எல்லாம் போச்சு. இங்கே அதில் ஒர்க் ஆகிருக்கு, இதில் ஒர்க் ஆகும். இங்கே வந்துடுச்சு. முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். இது அங்கே இருக்கா? இல்லை காய்ஸ், என்னாச்சு? இல்லை எனக்கு சுத்தமாக தெரியலை. இதை எடுத்தேன். இங்கே போய் இருப்போம். தொட்டாலே இங்கேயோ போயிடுது காய்ஸ். இல்லை நியாயமே இல்லை. ஒரு வேளை கிராஃப்ட் டேபிள் செய்யும் போது பார்ப்போம் என்னாச்சுன்னு. இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆமாங்க காய்ஸ், இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. நிறைய எடுப்போம். டோராலாம் செய்ய முடியுமா? இப்போ நம்மளுக்கு டோராலாம் தேவையில்லை. என்னது? இந்த பட்டன்லாம் தேவையில்லை. நோடே எடுக்காத. ஆமாம், நம்ம இதை வச்சு என்னாச்சு, அந்த பட்டனை வச்சு என்னாச்சும் செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இதை எடுத்து 20 ஆயிடுச்சு காய்ஸ். இதை பாருங்கள், இது 20 இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் வருது. பட்டன் தேவையில்லை. ஒரு வேளை இருங்க, எல்லா ஆப்ஷனையும் எடுத்து பார்ப்போம். அப்போ என்னாச்சும் கிராஃப்ட் டேபிள் எப்படி செய்யறதுன்னு வரும். இதையும் அப்புறம் இதையும் போட்டால் ஒன்றும் வராது. இதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு இதையும் போட்டால் இதுவும் ஒன்றும் வராது. இதுவும் போட்டால் இதுவும் இது ஏதோ வருது. கிராஃப்டிங் டர்ட்டு எதுவும் வரல. ஸ்டிக்கு அப்புறம் இதுவும் எதுவும் வரல. நியூ ரெசிபி அன்லாக்கு. இது என்னது காய்ஸ்? இது கோகோ பன்ஸ், ரவுண்ட் டை, கோகோ பீன்ஸ். கோகோ பீன்ஸு. இதை கொஞ்சம் நல்லி எடுத்துப்போம். கொஞ்சம் இது நமக்கு தேவையானது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் செய்ய முடியும்னு பார்ப்போம். இதாச்சு ஒன்றும் செய்ய. கிராஃப்ட் டேபிள் வந்துடுச்சு. எஸ் வந்துடுச்சு. கொஞ்சம் ஈவினிங் ஆன மாதிரியே இருக்கு. ஆமாங்க காய்ஸ், நம்ம சீக்கிரமாக என்னாச்சும் வெப்பன் எடுக்கணும், இல்லை என்னாச்சும் வந்துட போகுது. ஓகே, இது எடுத்து ஸ்டிக்கெல்லாம் தேவையில்லை. வெப்பன் வந்துடுச்சு. உட்டன் ஸ்பாடு. முதல்ல இதை எடுத்து அப்போ அடி என்ன இப்படி இடி மாதிரி இருக்கு. என்ன பாண்ட கோமாச்சு. 4-5 அடி போட்டோன்னே செத்துடுச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு எது வந்தாலும் நம்மளை டச் பண்ணவே முடியாது. பிகாஸ் we are having a sword. ஏன் காய்ஸ், இது ஆட்டுக்குட்டி காய்ஸ். இதெல்லாம் நான் வெட்ட மாட்டேன், எனக்கு அசிங்கம். பாருங்க காய்ஸ், அது எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டியாக இருக்குங்க காய்ஸ். ஆனால் பெருசாக நான் வெட்டிடுவேன். ஒரே போடு, அவ்வளோதான்.
இது உடன் ஸ்பாட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மேக் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் மான்ஸ்டர் வந்துச்சு இந்த மாதிரி மேலே, அப்புறம் அண்டர் கிரவுண்ட் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ணி என்ன ஆச்சு அப்போ ஓகே. இன்னும் இங்கே ஒரு மால் பாயிண்ட் கம்மியாகிட்டே இருக்கு இந்த உடன் ஸ்பாட் பக்கத்து. ஐயோ உடன் ஸ்பாட் உடஞ்சி எனக்கு தந்ததை சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதெல்லாம் மேக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இருங்க வந்து இப்போ வந்து வீடியோ முடிச்சுட்டு அதை மேக் பண்ணிடுறேன் காய்ஸ். ஓகே இருங்க நம்ம போய் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த வீடியோ முடிக்க போகிறோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராஃப்ட் டேபிளை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம பார்க்கணும்ல. இங்கே தான் வந்து கிராஃப்ட் டேபிள் எடுத்துகிறேன். டைம் ஆகுது. எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் போயிட்டு 1 2 3 1 2 3. ஓகே இதில் அப்படியே குதிச்சிட வேண்டியது தான். எல்லாம் டர்ட்டியும் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ்.